சென்னை ஆழ்வார்பேட்டையில் வெளிநாட்டிற்கு கடத்துவதற்காக வைத்திருந்த மேலும் 100 சிலைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தீனதயாளன் என்பவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் வசித்து வருகிறார். இவரது வீட்டில் சிலைகள் பதுக்கி வைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக சிலைகள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு செவ்வாயன்று ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று 50 சிலைகளை பறிமுதல் செய்தனர். அத்துடன் சிலைகளை பார்சல் செய்து கொண்டிருந்த 3 பேரையும் கைது செய்தனர். அப்போது தீனதயாளன் அங்கிருந்து தப்பி ஓடினார். இந்நிலையில் தீனதயாளனின் வீட்டில் இருந்த 2 அறைகளை நீதிமன்ற அனுமதி பெற்று சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் உடைத்து வியாழனன்று சோதனை நடத்தினர். அப்போது ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் நடந்த சோதனையில் 2 அறைகளில் மேலும் 100 சிலைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த சிலைகள் வெளிநாட்டிற்கு அனுப்புவதற்காக வைக்கப்பட்டதாகவும் இவற்றின் மதிப்பு பல கோடி ரூபாய் என்றும் கூறப்படுகிறது. இதையடுத்து சிலை கடத்தலில் முக்கிய குற்றவாளியான தீனதயாளனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.